வணக்கம் நண்பர்களே, உடனுக்குடன் சினிமா அப்டேட்டை தெரிஞ்சுக்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஜய் ஆண்டனியின் யமன் படத்தை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். பிச்சைக்காரன், சைத்தான் ஆகிய வெற்றி படங்களுக்கு பின்ன விஜய் ஆண்டனி நடிச்சிருக்கிற படம் தாங்க யமன். இது இந்த ரிலீஸுக்கு முன்னாடியே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தின நிலையில் இப்போ அந்த படத்தோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சுருக்குன்னு தாங்க சொல்லணும். சரி, கதைக்கு போவாங்க. சிறு வயதிலேயே பெற்றோர்கள் இருந்த விஜய் ஆண்டனி தாத்தாவோட வளர்ப்பில் தாங்க வளர்றாரு. தாத்தாவுக்கு ஒரு கட்டத்தில் உடம்பு சரியில்லாமல் போக செய்யாத குற்றத்தை ஏற்றுக்கிட்டு பணத்துக்காக ஜெயிலுக்குள்ளே போகிறாரு. அங்கே தான் முன்னாள் எம்எல்ஏ தியாகராஜனோட நட்பு கிடைக்கிது. தியாகராஜனோட எதிரிகளும் ஜெயிலுக்குள்ளேயே இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் நம்ம விஜய் ஆண்டனி தியாகராஜனுக்கு விசுவாசமாக மாறுறாரு. இது தெரிஞ்சுக்கிட்ட ஒரு அமைச்சர் விஜய் ஆண்டனி மிரட்டல் விடுக்காரு. இந்த மிரட்டலை சமாளிக்கிறதுக்காண்டி அரசியலுக்குள்ளே வராருங்க. இந்த அரசியல் மூலியமாக தன்னையும் தன்னை நம்பி இருக்கிற தோழியான மியா ஜார்ஜையும் காப்பாற்றிக்கிட்டு அமைச்சரோட பழிவாங்கிற திட்டத்தை எப்படி முறியடிக்கிறாருங்கிறதாங்க கதை.